மது பிரியாணிக்கு விந்தணு தானம், பெண்களுக்கு 25,000, ஆண்களுக்கு 4,000. டிஎன்ஏ திரைப்படத்தை மிஞ்சும் சம்பவம். வெளியான சில அதிர்ச்சிகரமான தகவல்கள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஹைதராபாத் செகந்திராபாத்தில் உள்ள யூனிவர்சல் சிருஷ்டி கருவுறுதல் மையம் மீது போலீசார் நடத்திய சோதனையில விந்தணு தானம், வாடகை தாய் சேவை மற்றும் குழந்தை விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு. பாதசாரிகள் மற்றும் பிச்சைக்காரர்களிடம் மது, பிரியாணி ஆகியவற்றை ஆசை காட்டி வெறும் 4,000 வழங்கி விந்தணுக்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா விசாரணையில தெரிய வந்திருக்கு. பெண்களிடம் கருமுட்டைக்காக 25,000 வரை கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இந்த மோசடி சம்பவம் ராஜஸ்தானை சேர்ந்த தம்பதியர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் வெளியாகியிருக்கு. அவர்கள் 35 லட்சம் செலுத்தி ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதாக நம்பியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை மரபணு ரீதியாக தங்களுடையதல்ல என்பதை டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உறுதி செய்திருக்காங்க. டாக்டர் நர்மதா என்றவர் இந்த பரிவர்த்தனைகளின் முக்கிய நபராகவும் இருந்து வந்திருக்காரு. விசாரணையின் போது வாடகை தாய்க்கு பிறந்த குழந்தை குறித்து தவறான தகவலை வழங்கி தம்பதியை ஏமாற்றியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் டாக்டர் நர்மதா உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையுடன் தொடர்புடைய இந்திய ஸ்பெர்ம் டெக் என்ற உரிமம் பெறாத நிறுவனத்தின் அதிகாரிகள் பங்கஜ் சோனி, சம்பத், ஸ்ரீனு, ஜிதேந்தர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து ஒரு பெண் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தையை வாடகை தாயால் பிறந்தது என்று கூறி பாசமுள்ள தம்பதியரை நம்ப வைத்ததும் தெரிய வந்திருக்கு. இந்த மோசடியில் குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு விந்தணு மற்றும் கருமுட்டைகள் சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவங்கள் உள்ளதாக போலீசாரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வலையமைப்பில் பல கருவுறு மையங்களும் முகவர்களும் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிச்சிருக்காங்க. தற்போது சட்டவிரோத இனப்பெருக்க பொருட்கள் பரிமாற்றம், வாடகை தாய் ஒழுங்குமுறை மீறல், மருத்துவ நெறிமுறைகள் மீறல் ஆகிய அனைத்து கோணங்களிலும் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா சமூகத்தில் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்திய நிலையில மனித உரிமைகள் ஆணையம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் தொடங்கியிருக்காங்க. சிறுபான்மையினர், ஏழை மக்களை சுரண்டி பயன்பெறும் இத்தகைய மருத்துவ மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் எழுந்திருக்கு. முக்கியமாக பாத்தீங்கன்னா தனியார் கருவுறுதல் மையங்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.